السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما خلقت الجن والإنس إلا ليعبدون. صدق الله العظيم. عن جابر بن عبد الله رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال: كل معروف صدقة. رواه البخاري. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக புனிதமான இந்த ரமதானில் இந்த காணொளியை காணுகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகிலே மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். உதாரணமாக, நாம் ஆடை அணிகிறோம், எதற்காக? நம்முடைய உடலை மறைப்பதற்காக. அதே போன்று உணவு உண்ணுகிறோம், எதற்காக? பசியை போக்குவதற்காக. அதேபோல் தண்ணீர் குடிக்கிறோம், தாகத்தை தீர்ப்பதற்காக. இப்படி நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு நோக்கம் இருக்கும். அதேபோல் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல ரஹ்மான் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறான் என்று சொன்னால், நிச்சயமாக அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இவ்வுலகில் உள்ள அனைத்து படைப்புகளும் எதுவும் வீணானவை கிடையாது. அது அல்லாஹ் தஆலா சூரத் துஹானுடைய 37வது வசனத்திலே மிக அழகாக சொல்வான்: வமா ஹலக்னா ஸமாஅ வல் அர்த வமா பைனஹுமா லாஇபீன். வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டிற்கு மத்தியில் உள்ளவைகளையும் நாம் விளையாட்டாக படைக்கவில்லை, வீணாக படைக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். இதை இன்னும் உறுதிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் தஆலா சூரத்து நூருடைய 115வது வசனத்தில் குறிப்பிடுகிறான்: அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா. நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா நாம் உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று? வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நிச்சயமாக நீங்கள் நம் பக்கம் மீள மாட்டீர்கள் என்பதாகவும் எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியை கேட்டு அதிலேயே பதிலையும் வைத்திருக்கிறான். வீணாக நாம் உங்களை படைத்திருக்கிறோமா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னால், அதற்கு பின்னால் பதில் என்ன? உங்களை நாம் வீணாக படைக்கவில்லை. அன்னக்கும் இலைனா துர்ஜஊன். நிச்சயமாக நீங்கள் நம் பக்கம் மீண்டு வரமாட்டீர்கள் என்பதாக எண்ணிக்கொண்டீர்களா என்று கேட்கிறான் என்று சொன்னால், அதற்கு பதில் ஒரு நாள் நாம் அல்லாஹின் பக்கம் செல்ல வேண்டி இருக்கிறது என்பதுதான் அதற்குண்டான பதில். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வால் இவ்வுலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கும்.
படைப்புகளிலே மிகச்சிறந்த படைப்பாக மனித படைப்பு பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மேற்கூறப்பட்ட வசனங்களின் உண்மையான விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வை வணங்குதல் வழிபடுதல் என்பது எல்லா நிலைகளிலும் எல்லா நேரமும் தொழுது கொண்டிருப்பதல்ல, எல்லா நாட்களும் நோன்பு வைப்பதல்ல, எல்லா நாட்களும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பதல்ல, எல்லா நாட்களும் திக்ருகள் செய்து கொண்டே இருப்பதல்ல. மாறாக ஒரு முஃமினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வணக்கமாக இருக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் செயல்பாடுகளும் வணக்கங்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட வணக்கத்தை தான் அல்லாஹ் அங்கு சொல்லுகின்றான். அல்லாஹ் வழங்கிய காதுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படிப்பட்ட விஷயத்தை கேட்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை காது கொடுத்து கேட்பது அது ஒரு காது செய்கின்ற இபாதத், வணக்கம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படிப்பட்ட விஷயத்தை கேட்கக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை காது கொடுத்து கேட்காமல் இருப்பது அதுவும் காது செய்கின்ற இபாதத். அதேபோல் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படிப்பட்ட விஷயங்களை கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்று அனுமதி வழங்கியிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை பார்ப்பது அதுவும் ஒரு இபாதத். அதேபோல் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படிப்பட்ட காட்சிகளை கண்கொண்டு பார்க்கக்கூடாது, இது தடுக்கப்பட்டது, இது அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று எதை நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்காமல் இருப்பது கண் செய்கின்ற இபாதத். அதே போன்று எந்தெந்த விஷயங்களை பேசலாம், எதை பேசுவதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்களை பேசினால் அது நாவு செய்கின்ற இபாதத். எப்படிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாது என்று மார்க்கம் தடுத்திருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நாவை தடுத்து கொள்வது நாவு செய்கின்ற இபாதத். அதே போன்று எப்படிப்பட்ட விஷயங்களை சிந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட விஷயங்களை சிந்திப்பது உள்ளம் செய்கின்ற இபாதத். அதேபோல் எப்படிப்பட்ட விஷயங்களை தடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களை சிந்திக்காமல் இருப்பது உள்ளம் செய்கின்ற இபாதத். கால்களாக இருக்கட்டும், கைகளாக இருக்கட்டும், நமது உடல் உறுப்புகளால் என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யலாம் என்ற அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதோ அதை செய்தால் அது ஒரு வணக்கம். என்னென்ன விஷயங்களை செய்யக்கூட தடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவைகளை விட்டு அந்த உறுப்புகளை பாதுகாத்து கொள்வது அதுவும் ஒரு வணக்கம். ஆக வணக்கத்தினுடைய டெஃபினேஷன், அதனுடைய விளக்கம் மிக விசாலமானது, சுருக்கமானதல்ல. நாம் நினைப்பது போன்று தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ கிடையாது. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வணக்கமாக மாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை தான் அல்லாஹ் தஆலா முஃமினுக்கு உலகத்தில் வழங்கியிருக்கிறார். வணக்க வழிபாடுகளின் விசாலத்தை உங்களுக்கு விளக்குவதற்கு ஒரு அழகான உதாரணத்தை சொல்லுவேன். சதகா, தான தர்மங்கள். தானம் தர்மம் என்றால் என்ன? ஒருவருக்கு கொடுத்து உதவுவது என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விளங்கி வைத்திருக்கின்ற விஷயம். ஆனால் தான தர்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கிய விளக்கம் என்ன தெரியுமா? அதனுடைய விசாலம் எவ்வளவு பெரிய தெரியுமா? ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், யஅதிலு பைனல் இஸ்னைனி சதகா, இரண்டு மேர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை நீதமாக இருந்து தீர்த்து வைப்பது, அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்களோடு நீதமாக நடந்து கொள்வது, இதுவும் ஒரு தர்மம். தர்மம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் தஆலா இதிலே கொடுப்பான். அதே போன்று வயுஈனு ரஜுல அலா தாபத்திஹி ஃபயஹ்மிலு அலைஹா அவ் யர்ஃபஉ அலைஹா மதாஹு சதகா. ஒரு மனிதன் பிரயாணத்திலிருந்து வருகிறான், அந்த நேரத்தில் அந்த வாகனத்திலிருந்து அவன் இறக்கி விடுவது, அவன் கொண்டு வந்த பொருளை இறக்கி வைப்பது, அல்லது பிரயாணத்திற்கு செல்கின்றான் அந்த நேரத்தில் பிரயாண பொருட்களை வாகனத்தில் ஏற்றி வைத்தால் இதுவும் ஒரு தான தர்மம் தான், இதுவும் ஒரு சதக்கா. அதேபோல் வல் கலிமத்து தையிபத்து சதக்கா, அழகான பேச்சுக்கள், கண்ணியமான பேச்சுக்கள், எந்த பேச்சுக்கள் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துமோ அப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசினால் அதுவும் ஒரு தர்மம் தான். அதேபோல் வகுல்லு ஹத்வத்தின்
யஹ்தூஹா இலஸ்ஸலா சதகா, தொழுகைக்காக நாம் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்கின்ற பொழுது நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டும் சதக்கா, தர்மத்துடைய நன்மை கிடைக்கும். வயுமீத்துல் அதா அனி தரீகி சதக்கா, நாம் சென்று கொண்டிருக்கும் பாதையிலே எங்காவது ஒரு பொருள் விழுந்து கிடக்கிறது, மக்களுக்கு இடையூறு தருகிற பொருள் விழுந்து கிடக்கிறது என்று சொன்னால் அதை அப்புறப்படுத்துவது, ஒதுக்கி வைத்தால் அதுவும் ஒரு தர்மம். அது மட்டுமல்ல, இதா அன்ஃபகர் ரஜுலு அலா அஹ்லிஹி யஹ்தஸிபுஹா ஃபஹுவ லஹு சதகா. நாமெல்லாம் இன்று ஒவ்வொரு நாளும் வெளியில் சென்று குடும்பத்திற்காக உழைக்கின்றோம். பெருமானார் சொல்வார்கள், ஒரு மனிதன் நன்கு சம்பாதித்து ஹலாலான முறையில் சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்தால் அப்படிப்பட்ட செலவு செய்கின்ற அதுவும் ஒரு சதக்கா. இன்னும் அழகா சொல்வார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக சதக்கா. ஒரு முஃமினை பார்த்து சந்தோஷமாக புன்முறுவல் பூத்தல், சிரித்தல், இதுவும் ஒரு சதக்கா. பிறகு சொல்வார்கள், குல்லு மாரூஃபின் சதக்கா, நாம் செய்கின்ற அனைத்து நல்ல காரியங்களும் சதக்கா, தர்மம் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நினைத்து வைத்திருக்கின்ற சதக்கா என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சதக்காவுடைய விளக்கத்தை பாருங்கள். இன்னும் அழகா சொல்வார்கள், இவ்வுலக வாழ்க்கையிலே ஒருவர் மற்றவருக்கு உதவுவார்கள், பொருளுதவி உதவுவார்கள். சில நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு மனிதர் கடன் வாங்கியிருக்கிறார், அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் யார் கடன் கொடுத்தாரோ அந்த மனிதர், கடன் எவருக்கு கொடுத்தாரோ அந்த மனிதருக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தால், எத்தனை நாட்கள் அவகாசம் கொடுப்பாரோ அத்தனை நாட்களும் சதக்காவுடைய நன்மை கிடைக்கும். தவணை முடிந்து விட்டது, கொடுக்கப்பட்ட தவணை முடிந்து விட்டது, அவரால் செலுத்த முடியவில்லை, மீண்டும் தவணை கொடுக்கிறார் என்று சொன்னால் மீண்டும் எத்தனை நாள் கொடுப்பாரோ அத்தனை நாட்களுக்கு அவருக்கு சதக்காவுடைய நன்மை கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் இருவகை இருந்தார்கள். ஏழை சஹாபாக்களும் இருந்தார்கள், வசதி படைத்த சஹாபாக்களும் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நாள் ஏழை சஹாபாக்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், வசதி படைத்த தோழர்கள் நோன்பு வைக்கிறார்கள், நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவர்களும் தொழுகிறார்கள், நாங்களும் தொழுகிறோம், ஆனால் தான தர்மம் செய்யும் விஷயத்திலே அவர்கள் எங்களை முந்திக் கொள்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எங்களிடத்தில் வசதிகள் கிடையாது, எங்களால் சதக்கா செய்ய முடியவில்லை, அவர்கள் சதக்கா செய்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழை சஹாபாக்களை பார்த்து கேட்பார்கள், அல்லாஹ் தஆலா இதற்குன்னு அழகான முகாந்திரத்தை வைத்திருக்கிறானே, அதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள், இன்ன பிகுல்லி தஸ்பீஹத்தின் சதக்கா, நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹும் சதக்கா, வகுல்ல தக்பீரத்தின் சதக்கா, நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு அல்லாஹு அக்பரும் சதக்கா, வகுல்ல தஹ்மீதத்தின் சதக்கா, நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹும் சதக்கா, அதே போன்று வகுல்ல தஹ்லீலத்தின் சதக்கா, நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹும் சதக்கா, வ அம்ரும் பில் மாரூஃபி சதக்கா, நீங்கள் ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை நீங்கள் ஏற்பி மக்களுக்கு எடுத்து சொல்வீர்களே ஆனால் அதுவும் ஒரு சதக்கா. அதே போன்று வ நஹி அன் முன்கர் சதக்கா, நீங்கள் தவறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அப்பொழுது நீங்கள் அதை தடுத்தால் அதுவும் ஒரு சதக்கா. வஃபி புதுஇ அஹதிக்கும் சதக்கா. சற்று சிந்திக்க வேண்டும் இந்த விஷயத்தை. நீங்கள் உறவு வைக்கின்றீர்களே மனைவியோடு, அதுவும் சதக்கா என்று சொல்வார்கள். இதை கேட்ட சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், மனைவியோடு உறவு வைப்பது என்பது மனிதன் தன்னுடைய இச்சையை போக்கிக் கொள்வதற்காக அல்லவா உறவு வைக்கிறான், அது எப்படி சதக்காவாக ஆகும் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்பார்கள், ஒரு மனிதன் தவறான உறவு வைத்தால் என்ன? சஹாபாக்கள் சொல்வார், அது குற்றம், அதற்கு தீமை எழுதப்படும், தண்டனை இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் சொல்வார்கள், எப்பொழுது ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது அதற்கு தீமையும் அதற்குண்டான தண்டனையும் வழங்கப்படுமோ, அதேபோல் எப்பொழுது அல்லாஹ்வால் ஆகமாக்கப்பட்ட முறையில் ஹலாலான முறையில் மனைவியோடு ஒரு உறவு வைத்தால் அதுவும் ஒரு சதக்காவாகத்தான் இருக்கும் என்பதாக சஹாபாக்கள் விளக்குவார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்விலே, வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நாம் நன்மையை சேர்க்க முடியும், அதை அமலாக மாற்ற முடியும். அதைத்தான் இஸ்லாம் கற்றுத் தருகிறது. இதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு மனிதன் செய்கின்ற
எந்த ஒரு காரியத்தையும் சாதாரணமாக நீங்கள் எடை போட்டு விடாதீர்கள். லா யஹ்கிரன்ன அஹதுக்கும் ஷைஅம் மினல் மஅரூஃப், எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனித உலக வாழ்க்கையில ஏதோ சின்ன ஒரு உதவி செஞ்சிருப்பார், அல்லது ஏதாவது ஒரு மனிதருக்கு சாதாரண உணவு வாங்கி கொடுத்திருப்பார், அவர் ஒரு பக்கம். அதே போல் ஒருவர் பெரிய செலவு செய்து பள்ளிவாசல் கட்டியிருப்பார், அல்லது மதரசாவுக்கு உதவி செய்திருப்பார், பெரிய தொகை செலவு செய்திருப்பார், அது ஒரு பக்கம். சில நேரங்களில் இது சாதாரணமாக ஒரே ஒரு உணவு வாங்கி கொடுத்தார் அல்லவா, அந்த மனிதருடைய நன்மை பல கோடிகள் செலவு செய்த நன்மையோட மிஞ்சிவிடும். காரணம், அதிலே இல்லாத இஹ்லாஸ், பெரிய செலவுகள் செய்யப்பட்ட அந்த செயல்பாடிலே இல்லாத இஹ்லாஸ், சாதாரணமாக உணவு வாங்கி கொடுத்த மனிதரிடத்திலே அந்த இஹ்லாஸ் இருக்கும். ஆகவே அப்பொழுது அதைவிட அந்த ஏழை மனிதர் செய்த அந்த சின்ன ஒரு அமல் அல்லாஹுடைய பால் மிக உயர்ந்ததாக ஆகிவிடுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சரி, நாம் இஸ்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறதோ, இஸ்லாம் என்பது ஏதோ பள்ளிவாசல் வந்தோம், தொழுதோம், திக்ரு செய்தோம், குர்ஆன் ஓதினோம், அதுவல்ல இஸ்லாம். அதுவெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஆக உயர்ந்த வணக்கங்கள். தொழுகை என்பது, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இதெல்லாம் இஸ்லாத்துடைய ஆக உயர்ந்த வணக்கங்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் சொல்லுகின்ற அந்த அப்தியத், நான் உங்களை வணங்குவதற்காக வேண்டி படைத்தேன் அல்லாஹ் சொல்வானே அல்லவா, அதனுடைய நோக்கம் முழு வாழ்க்கையும் வணக்கமாக மாறுவது. எப்பொழுது ஒரு முஃமினிடத்திலே அந்த பழக்கம் வருமோ, அந்த மனிதன் மிக உயர்ந்தவனாக ஆகிவிடுகிறான், அல்லாஹுடைய பார்வையிலே மிக உயர்ந்த அந்தஸ்து பெற்று விடுகிறான். வல்ல ரஹ்மான் புனிதமான இந்த ரமலானில் இந்த காணொலியை காணுகிற நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வணக்க வழிபாடுகளாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நல்லொருள் பாணிப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.